விஐபி ஃப்ளைட் பாத்வே என்று கூறுகிறார்கள். ஒரு பக்கம் விஐபிக்களுக்கான அந்த பிரைவேட் ஏர்கிராஃப்ட் வரப்போகக்கூடிய அந்த பாத்வே, இன்னொரு பக்கம் பிரைவேட் காலேஜஸ்கள். இந்த இரண்டுக்கு நடுவே நீங்கள் பார்த்தீர்கள்னா எந்த விதமான லைட்டும் கிடையாது, எந்த விதமான ஆள் நடமாட்டமும் கிடையாது. 0 ஸ்ட்ரீட் லைட் ஆஃப்டர் 9 PM. அந்த இடத்துக்கு போகக்கூடிய அப்ரோச் ரோட்லும் நீங்கள் பார்த்தீர்கள்னா 9 மணிக்கு மேலே ஸ்ட்ரீட் லைட்டும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அந்த இடத்துடைய நிலையை நீங்கள் பார்த்தீர்கள்னா 6 அடி 8 அடி 10 அடி உயரத்தில் புல் முளைத்திருக்கிறது. அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா புரோக்கன் கிளாஸ் பாட்டில்ஸ், மது பாட்டில்கள், சாராய பாட்டில்கள் அங்கே இருந்திருக்கிறது. யூஸ்ட் காண்டம், காஞ்சா பேக்கெட்ஸ் அங்கே இருந்திருக்கிறது. அப்போ நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் அந்த இடத்தில் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கக்கூடிய ஒரு ட்ரிங்கருடைய, ஒரு இல்லீகல் கிரிமினல்ஸ்களுடைய அட்டாவாக அது மாறிவிட்டது. ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் கூடக்கூடிய இது போன்ற இடங்கள் 1 2 அல்ல 59 இடங்கள் இருக்கிறது கோயம்புத்தூரில். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அண்ட் it is a responsibility of police to take care to identify such places and do a regular patrolling. இன்றைக்கி நீங்கள் கூறலாம், இதுக்கப்புறம் நாங்கள் அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், நாங்கள் ரெகுலராக பேட்ரோலிங் வைப்போம். பட் நீங்கள் உங்களுடைய வேலையை சரியாக செய்யவில்லை, அதனால்தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கிறது.